கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இன்றைக்கி வந்து டியூஸ்டே சமையல் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைய சமையல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார், அப்புறம் வந்து பாகற்காய் ரோஸ்ட் அப்படி பண்ணலான்ட்டு எல்லாம் போட்டு காரப்பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், புளி கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சி உப்பு போட்டு நல்லா பெசரி ரெடியாக வச்சாச்சு. இங்கே பருப்பு நல்லா மசிச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கு பாருங்கள். இப்போ நாம் சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாம். புளி கரைசல் ரெடியாக கரைச்சி வச்சுருக்கேன். புளி சாம்பாருக்கு வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் ரெடி பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம என்னென்னு பார்ப்போம். சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு தக்காளி பச்சை நல்லா போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் முள்ளங்கி போட்டுட்டு சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கிட்டுருக்கேன். இங்கே ரசத்துக்கு கொஞ்சமாக அப்படியே புளி தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தக்காளி பழம் 2, பச்சை மிளகாய் 2, தேவையான அளவு தண்ணியை விட்டு சாம்பார் பொடியை போட்டு உப்பு போட்டு அப்படியே தலை கொதிச்சிட்ருக்கு. இங்கே அப்படியே புளி தண்ணியை விட்டுறலாம். இதெல்லாம் சாம்பார் நல்லா கொதித்து பருப்பெல்லாம் விட்டு எல்லாம் கடலமாவு கொஞ்சம் கரைச்சி விட்டுருக்கேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்னு. முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இங்கே அப்படியே தாளிப்பு போட்டுற வேண்டிதான். ரசத்துக்கும் அதே மாதிரி நல்லா கொதித்து வந்து கண்ணாடி போன்ற அப்படியே ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பருப்பு ரசம். இங்கே அப்படியே பாகற்காவுக்கு கடுகு தாளித்து நம்ம அப்படியே பரட்டிகிட்டே இருக்கலாம். அப்படியே ரோஸ்ட் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு தாளிப்பு தாளிச்சாச்சு. நெய்யை விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தூளை போட்டு சாம்பார் இருக்கும் ரசத்துக்கு. அதை அப்படியே எடுத்து ஊற்றிடுவோம். இப்படி போட்டாச்சு. இப்படி கிளறி விட்டால் தான் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும் பாருங்கள். டீ போட்டாச்சு. இங்கே பாகற்காய் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீயை குடிக்க போகிறேன். சமையலும் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். சமையல்லாம் முடிச்சு எடுத்து வச்சாச்சு. பாகற்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது தயிர், பாவக்காய், ஊறுகாய் வீட்டில் போட்டு சுட சுட சாதம் பாருங்கள். பருப்பு ரசம், முள்ளங்கி சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆவக்காய் ஊறுகாய் போடுறவங்க சேல்க்கு தான் போட்டிருக்கேன், இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஆவக்காய்னா கொண்டக்கடலை, வெந்தயம் இதெல்லாம் ஊற போட்டால் தான் ஆவக்காய் சூப்பராக இருக்கும். ஆவக்காய் ஊறுகாய் போட்டு வியாபாரத்துக்கோசரம் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். அடுத்தது எல்லாமே முடித்தாச்சு. ரொட்டீன் ஒர்க்கு முடித்தாச்சு. நம்ம இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு வெட்னஸ்டே விளாக் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மக்களே.